புண்ணிய புதன் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். உலகம் பல்வேறுபட்ட புதுமைகளை நிகழ்த்தி கொண்டிருந்தாலும் அந்த புதுமை அனைத்தும் பழமையின் தொன்று தொட்டே பலித்து கொண்டிருக்கின்றது. அது நல்வாக்கிலாய் ஜொலித்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் பல்வேறுபட்ட சிந்தனைக்குள் மனிதன் ஆழ்ந்து தன்னை ஆட்படுத்தி கொள்வதால் புது புது சிந்தனைகள் உருவாகி அதன் வாயிலே பழமைகள் மெல்ல மெல்ல மறைந்து புதுமை பொலிவு பூட்டி கொண்டு வாழ்க்கை மீது வெற்றி நடை போட்டு கொண்டு இருக்கின்றது தான் என அனைவரும் இன்றளவும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். பழமை என்றும் மனிதர்களுக்கு பெரும் வளமைதான் தந்து கொண்டிருக்கின்றது. அதை உணரதான் நம் உடலுக்குள் இருக்கும் மனம் பொறுக்கவில்லை. என் உறவுகளே, 1000 புதுமைகள் இருந்தாலும் பழமையான ஒன்றை நம் பின்பற்றும் நிலைமையை கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் எந்த ஒரு தோல்வி நிலையும் காணாமல் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும். ஏனென்றால் இன்று குயவர்கள் பொங்கல் திருவிழாக்களுக்கு மண்பாண்டங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என தொலைக்காட்சி வாயிலாக இன்றைய தலைமுறைகளுக்கு இப்படிதான் இருக்கும் மண்பாண்டம் என சொல்வதை போல் புதுமையாக தொலைக்காட்சி வாயிலாக மக்களிடையே பரப்பும் விதம் நிலவிவிட்டது. தொன்று தொட்டு நாம் மண்பாண்டங்களில்தான் உபயோகம் செய்து கொண்டிருந்தோம். அந்த காலத்தை மெல்ல மனிதனின் அறிவுதான் மாற்றிவிட்டது. இந்த சூழ்நிலை பின்னோக்கி எதில் வேண்டும்? நாம் நமக்கான ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் மீண்டும் இயற்கையான மண்பாண்டங்களில் உணவுகளை சமைத்து இந்த நிலம் தரும் அழகான உணவு தானியங்களை அதில் பாதுகாத்து பதப்படுத்தி அதை விறகடுப்பில் வேக வைத்து உண்ணும் பழக்கத்தை இந்த பதிவு மூலமேனும் இனி வரும் தலைமுறைகள் ஏற்றுக்கொள்ளும் நிலை செய்யுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை அதுபோல் நிகழ்ந்தால் எல்லாம் வளமாகும். மனிதன் உடல் மிக ஆரோக்கியத்தை பெறும். அதுவே நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க உறுதுணையாக இருக்கும். என்றும் இயற்கையோடு வாழ்க்கையை கொண்டாடும் மன பக்குவத்தை கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை மிக அழகு. வாழ பழகுங்கள், வாழ பழகுங்கள்.